வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும், குருவணக்கம் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி, புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி, கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாளும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து, சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
இன்று நமக்காக அருமையானதொரு சாந்தி யோகம் நடத்திய அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றிய கவிதைகளிலே இன்றைக்கு உள்ள கவி, வினைப்பதிவின் விளக்கமே உடல் உயிர் அறிவாம். வினைப்பதிவின் விளக்கமே உடல் உயிர் அறிவாம். விளக்கம், விளக்கு என்ற சொல் அது விளக்கம் என்று பருப்பொருள் அல்லாத நிலையில, விளக்கு என்பது பருப்பொருள், விளக்கம் என்பது மறைந்திருக்கின்ற இயற்கை உண்மைகளையோ இறை தத்துவத்தையோ விளக்குவது விளக்கம். வினைப்பதிவும் இலக்கம். உடல் தெரிகிறது, ஆனால் வினைப்பதிவு தெரியுதா? அது கருவி புரட்டுவது இல்லை. அப்புறம் மறைந்திருக்கின்ற வினைப்பதிவுகளை விளக்கி காட்டக்கூடியது இந்த உடல் உயிர் அறிவுதான். எப்படி என்றால், தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்வதிலே வினைப்பதிவுகளின் கலப்புதான். அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றும் அழைத்த பதிவுகள் எல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸ் சொத்தாகுது. அந்த ஆத்மா என்ற புதிய ஆத்மா என்ற அந்த காந்த உடல் தான் வளர்ச்சி பெற்று உயிர் உடலாகவும் பரு உடலாகவும் மாற்றம் பெறுகிறது. எனவே வினைப்பதிவு என்ற ஒரு மறைப்பொருள் தன்மை, அதுவே பருப்பொருளுக்கு மூலம் என்பதனால் வினைப்பதிவும் இலக்கமே உடல் உயிர் அறிவாம். மரத்தினது தன்மையெல்லாம் வித்தில் அமைந்துள்ளவே. மரமது தன் வித்தினது பருவுருவ தோற்றம். தரத்தில் உயர் மனித ஒரு தன் கருவாம் உயிரின் தரப்பதிவின் வெளிப்பாடு கூட்டல் குறைவில்லை. பரத்தியல்பால் சூக்குமமே தூளமாய் விளங்கும். பழைய கதைகள் எதனை திரித்து மாற்றி கூறும். உரத்த குரலில் பேசி உண்மை மறுப்பார்கள். உயிர் உடலின் தொடர்பறியார் உன்னில் ஆய்ந்து தேர்வே. மரத்தினது தன்மையெல்லாம் வித்தில் அமைந்துள்ளவே. ஒரு சிறு விதை, ஆலமரத்துடைய சிறு விதை, இத்தனை சிறிய விதைக்குள் அத்தனை பெரிய மரம் எப்படி அடங்கியிருந்தது? கண்ணாசுடைய ஒரு கவிதையோ பாடல வரும். இத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது, அத்தனை மரமும் இத்தனை காலம் அதற்குள் எப்படி குடிக்கொண்டதுன்னு ஒரு அற்புதமான வரிகள் வரும். ஆலமரம் மிக பெருசுதான். அவ்வளவு பெரிய மரம் மிகச்சிறிய விதைக்குள் எப்படி அடங்கியிருந்தது, குடிக்கொண்டிருந்தது? அதுதான் இறைநிலையே மலர்ச்சி பெறுகிறது என்பதற்கான
விளக்கம், பருப்பொருள் நிரூபணம். இது எல்லா இயக்கத்திலும் இறைநிலை தன்னை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதை நுணுகி சிந்திப்பதற்கு மட்டுமே அது விளக்கமாகிறது. அவ்வளவுதான். அதனால் அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிப்படாத மறைப்பொருளும் இல்லை என்று பைபிள் வசனம் சொல்வது போல இறைநிலை மறைந்திருப்பது இல்லை, தன்னை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். அப்படி மரத்தினது தன்மை எல்லாம் வித்தில் அமைந்துள்ளவே. மரம் அது தன் வித்தினது பருவுருவ தோற்றம். அப்ப மரம் என்பது என்ன? அதன் தாய் மரத்தின் தன்மையெல்லாம் சுருங்கி வித்தாக குவிந்தது தானே விரிந்து மரமானது. அப்போ வித்தில் இருக்கின்ற ஆற்றல் எல்லாம் விரிந்து விருட்சமாகிறது, விருட்சத்தின் ஆற்றல் எல்லாம் குவிந்து வித்தாகிறது. இந்த விரிவு, சுருக்கம், கூடுதல், பிரிதல், இதுதான் உலகம். பஞ்சபூதங்களிலே விரிதல், சுருங்குதல், மனிதர்களிலே கூடுதல், பிரிதல், இதுதான் உலக இயக்கமே. அதனால் மரத்தினது மரமது தன் வித்தினது பரு உருவ தோற்றம், தரத்தில் உயர் மனித உரு தன் கருவாம் உயிரின் தரப்பதிவின் வெளிப்பாடு. பரிணாமத்திலேயே மிக உயர்ந்த கட்டம் என்ன? தரத்தில் உயர்ந்த ஒரு பரிணாமம் என்றால் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்த மனிதன் தானே. அதனால் தரத்தில் உயர் மனித உரு தன் கருவாம் உயிரின் தரப்பதிவின் வெளிப்பாடு. இந்த மனித வடிவம் தன் கருவாம் உயிரின் தரப்பதிவின் வெளிப்பாடு. ஆத்மாவுடைய இயல்பும் அதிலே சுருங்கி அமைந்திருந்த அவருடைய தரமாக அமைந்திருந்த வினைப்பதிவுகளும். இதை தவிர வேறு என்ன இருக்கு? அதனால் அவற்றின் வெளிப்பாடு கூட்டல் குறைவில்லை. இந்த சுருங்குவதும் விரிவதிலுமே ஏதாவது விட்டு போகிறதா அல்லது வெளியிலிருந்து எங்கேயாவது இணைந்து கொள்கிறதா என்றால் இரண்டும் இல்லை. இதை ஜெனடிக் சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால் எல்லா பதிவுகளுமே வீண் போகாது, மறைந்து போகாது, தொடர்ந்து பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதில எழுச்சி பெற்ற பதிவுகளே ஒரு பிறப்பின் அனுபவங்களாக மாறுகிறது. அடக்கப்பட்டிருக்கின்ற பதிவுகள் அங்கே இருக்கும், அடுத்தடுத்து ஆத்மாக்களிலே பயணிக்கும். எங்கே அதனுடைய எழுச்சி பெற வேண்டிய முதிர்ச்சி நேரம் அமைகிறதோ, அவையெல்லாம் அந்தந்த பருவுடலின் வாழ்க்கையிலே இன்ப துன்பங்களாக வெளிப்படும். அதனால் இறைநிலை எழுச்சி பெற்று இறை துகளானது முதல் இந்த சனம் வரைக்கும் எந்த அனுபவம் வீண் போகவே இல்லை, மறைந்து போவதும் இல்லை. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட் என்பது விஞ்ஞானத்தின் நிரூபணம். மகர்ஷி அவர்கள், தத்துவ ஞானிகள் சொல்லுவது என்ன என்றால் எந்த பதிவும் மறைந்திருப்பது இல்லை, எல்லாமே வான்காந்தத்திலே கலந்துதான் இருக்கிறது, எதுவுமே மறைந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை. எனவே பதிவு, பிரதிபலித்தல், சுகதுக்க அனுபவம், மீண்டும் பதிவு, மீண்டும் இருப்பு, மீண்டும் பிரதிபலித்தல், இந்த வட்டத்திலிருந்து எதுவுமே விலகுவது இல்லை. அதனால் எல்லாமே அந்தந்த என்ன சொல்லுவது குலம், அந்தந்த முன்னோருடைய சந்ததியாக வருகிறோமே, அது மாற்றம் பெறுவதே இல்லை. அதனால்தான் இயற்கையாக ஒவ்வொரு மனிதருக்கும் வர வேண்டிய நன்மைகளிலே குறைபடுகிறது என்றால்
அதற்கு இவன் மட்டுமே காரணம் அல்ல, இவனுடைய முன்னோர்களே காரணம் என்று வள்ளுவ பெருந்தகை ஒரு கவியில சொல்வார். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும், அவனுடைய பரம்பரையே காரணம் என்றார். அதனால் எந்த பதிவும் வீண் போவதில்லை, வேறொரு சந்ததியிலிருந்து நம்முடைய சந்ததிக்கு வந்து சேர்வதும் இல்லை. அதனால் பிறக்கின்ற குழந்தை அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவில் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த சொத்தோட விட்டுடுமா, நாம ஒரு சம்பாதிக்கிறோமே. அதனால்தான் வள்ளுவர் எச்சம் என்பார். அதாவது அது குறள்ல வருது, எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு ஒரு முடியும். அப்ப மிச்சம் என்பது இருப்பதை அப்படியே மிகுது வைத்தால் மிச்சம், அதோடு ஒன்று கலந்து போனால் எச்சம். இப்போ உணவு பரிமாறப்படுகிறது, நம்முடைய தேவைக்கு மிக அதிகமாக போனால் சாப்பிட முடியாது இல்லையா? அப்ப அதை முதலிலேயே ஒதுக்கி வைத்து விட்டால் அது மிச்சம் என்று சொல்லுவோம். வாயில போட்டு ஏதோ ஒரு காரணத்தினால எடுத்து வெளியே வச்சிங்கன்னா அது எச்சில் தானே சொல்லுவோம். அப்ப இலையில இருக்கிறது அப்படியே வச்சா மிச்சம், வாயில போட்டதை எடுத்து வச்சா எச்சம் அப்படின்றமே. காரணம் என்ன என்றால், இந்த உணவின் தன்மைகளோடு நம்முடைய வாயில இருக்கின்ற சுரக்கின்ற நாக்கில சுரக்கின்ற உமிழ்நீரோடு கலந்து போனதுனால அந்த கலந்த நிலை மிச்சம் கூட்டல் ஒரு கலப்பு ஈக்குவல் டு எச்சம். அதனால் தக்கார் தகவிலர் என்பர் அவர் தம் எச்சத்தால் காணப்படும். அப்போ ஒரு மனிதன் நல்லவனா இல்லையா என்பதை யார் காட்டுவாங்க? அவருடைய சந்ததி காட்டும். தக்கார் தகவிலர் என்பர் அவர் தம் எச்சத்தால் காணப்படும். அதனால்தான் ஒரு சந்ததியை ஒரு பார்த்தா உடைய சந்ததி எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கும் என்பதை கண்டுபிடித்தலாம் சொல்லுவாங்க. இப்படி கூட்டல் குறைவில்லை, பரத்தியல்பால் சூக்குமமே தோளமாய் விளங்கும். பரத்தின் இயல்பு, பரம்பொருளின் இயல்பு என்ன? சூக்குமமே தோளமாய் விளங்கும். ஏன்னா பரம்பொருள் மறைபொருள், மறைபொருளே பருப்பொருள், பருப்பொருளே மறைந்தும் போகும். அப்ப என்ன சொல்றோம்? தோற்றம், தோன்றுதல் அப்படின்னா ஒரு மறைநிலையிலிருந்து காட்சி நிலைக்கு வருவதைத்தானே தோற்றம் சொல்கின்றோம். அந்த தோற்றத்தை ஒரு காலம் வரைக்கும் பார்க்கிறோம், மாற்றங்களையும் பார்க்கிறோம். தோற்றத்தில் வருகின்ற மாற்றங்கள் அதையும் பார்க்கிறோம். ஒரு நாள் தோற்றம் மறைந்து போவதையும் பார்க்கிறோம். அதனால்தான் சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 பிரமாணங்கள், காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 பிரமாணங்கள் சொல்லுவார்கள். பிரமாணம்னா உறுதிப்படுத்திக் கொள்வதுன்னு சொல்லலாம். காட்சி பிரமாணம், ஒன்றை பார்க்கிறோம், இது இந்த பொருள் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது, யாரும் அதை மாற்றி சொல்ல முடியாது. அது காட்சி பிரமாணம். இந்த உடல் நான் என்று எல்லோரும் அவரவர் உடலை நான் என்று சொல்லிக்கிறோம். இதுல உலகத்துல யாருக்கும் குழப்பமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. இது காட்சி பிரமாணம். உயிர் இருக்கான்னு கேட்டா, இன்னும் புதைக்கல, சங்குதலைய, அப்ப இருக்கிறோம். அப்ப இயங்குவதால் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் உயிர் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறோமே தவிர யாரும் கண்டதில்லை. உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது, உருவத்தில் உண்மை தெரியாது என்றும் உலகத்தில் நேர்மை அழியாது. அதனால் அப்போ அது ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? பார்க்கல, ஆனா ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அதுக்கான ஒரு நிரூபணம் இருக்கிறது, இயக்கம் இருக்கிறது. அப்போ அது அனுமான பிரமாணம், அசம்ஷன். ஸோ அனுமானம் என்பது கற்பனை அல்ல, இருக்குது ஆனா தெரியல. அப்படி இருப்பதை அனுமானிக்கிறது, இப்படித்தான் இருக்கும் உயிர் என்று அனுமானித்துக் கொள்வது அனுமான பிரமாணம். சரி, ஆத்ம தரிசனம் சொல்றாங்க.
நம் உள்ளே தவத்தால் ஒடுங்கி போய் உடலிலிருந்து உயிருக்கு போய் உயிரிலிருந்து காந்தத்தை அடைந்து காந்த களமாக இருக்கின்ற ஆத்மாவை அறிகின்ற போது ஆத்ம தரிசனம். அப்படி கண்டவர்கள் தானே ஆத்மாவை பற்றி கீதையில 700 ஸ்லோகங்கள் பேசியிருக்காங்க. அப்போ அந்த ஆத்மாவையும் ஆத்மாவுக்கு மூலமாகிய பரமாத்மா, அந்த பரமாத்மாவே தெய்வம் என்று எல்லாரும் பேசுவாங்க. அதை பிரித்து பேசுகின்ற ஒரே இடம் உலகத்துல வேதத்திலேயும் உணர்கின்ற தெய்வம், உணர முடியாத தெய்வம் என்று பிரித்து பேசுகின்ற ஒரே இடம் உலகத்திலேயே மனவளக்கலை தான். அதனால் அந்த ஆத்மாவை அறிகின்ற போது அது ஆகம பிரமாணம், ஆகி வந்த பிரமாணம். எது ஆகி வந்தது? ஆகமம் என்றால் ஆகி வந்தது. எது ஆகி வந்தது? சுத்தவெளியே ஆகி வந்தது. அப்ப சுத்தவெளிதான் அனைத்திற்கும் மூலம். அது ஆகம பிரமாணம். இப்படி காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 பிரமாணங்கள் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. இப்படி பரத்தின் இயல்பால் சூக்குமமே தோளமாய் விளங்கும். மறை பொருளாக இருக்கின்ற சுத்தவெளியே தான் இறை துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி அவை இணைந்து உலகமாகி அதிலே ஒரு பூமி, அதிலே இந்த ஜீவராசிகள் உயிர்களும் ஆகி, எனவே உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய், சத்து சித்து அனந்தம். சத் என்ற சிலை இறைநிலை, சித் என்ற விண்ணாக உயிராக எழுச்சி பெற்று, அனந்தம் என்ற எண்ணற்ற பஞ்சபூத தோற்றங்களாக ஜீவ இனங்களாக, பிறகு ஒவ்வொரு இனத்திலையும் ஜீவன்களாக, இப்படி எல்லாமாக எண்ணற்ற நிலையிலே பரிணமித்தது அதே இறைநிலை. அதுதான் சத்து சித்து அனந்தம், இதை சச்சிதானந்தம் என்று சொல்வார்கள். இப்படி பரத்தியல்பா சூக்குமே தூளமாய் விளங்கும். பழைய கதைகள் இதனை திருத்தி மாற்றி கோரும். பழைய கதைகள் இவற்றை திருத்தி மாற்றி கோரும். எப்படி திருத்தி மாற்றுகிறது என்றால், எல்லா உலகம் முழுவதும் உள்ள மறைநூல்களில் குழப்பம் கிடையாது, அதை கையில் எடுத்தவரிடத்திலே குழப்பம் இருக்கு. என்ன சொல்ல வர்றாங்க என்றால், ஈடன் தோட்டம் சரி, ஈடன் கார்டன் சரி, பிறகு அறிவு விருட்சம் சரி, அறிவு கனி சரி, ஆதாம் ஏவாளும் சரி. ஆனால் இயேசு பிரான் எப்படி பிறந்தார்? கன்னி மேரிக்கு பிறந்தார். சரி, பாண்டவர்கள் எப்படி பிறந்தாங்க? கன்னி குந்திக்கு பிறந்தார்கள் இல்லையா? கடைசி வரைக்கும் பாண்டுவனால இல்லறம் நடத்த முடியல. அப்போ நகுலன், சகாதேவன், மாத்திரிக்கு, மற்ற 4 பேரும் கர்ணனிலிருந்து தர்மன், பீமன், அர்ஜுனன் வரைக்கும் குந்திக்கு பிறந்தவர் தானே. அப்ப எப்படி கன்னி பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று யாராவது கேட்கிறாங்க? அப்ப என்ன அர்த்தம் என்றால், அறிவின் எழுச்சியே பஞ்சபூதங்கள், அறிவின் எழுச்சியே பஞ்ச புலன்கள். அப்போ அறிவாக சூரியன், சூரிய புத்திரனாக கர்ணன், அந்த அறிவே எழுச்சி பெற்று பஞ்ச பூதங்களானது, பஞ்ச இந்திரியங்களானது. அதனால் பஞ்ச பாண்டவர்கள். அதற்கு காரணம் என்ன? விண்ணும் ஜீவகாந்தமும். அதனால் பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கு விண் காரணம், பஞ்ச புலன்கள் தோன்றுவதற்கு ஜீவகாந்தம் காரணம். அதனால் உயிரும் காந்தம் ஒன்று தானே. அதனால் இந்த 5 பேருக்கும் ஒரே மூலம், ஒரே மனைவி திரௌபதி. கருத்து சரியாத்தானே இருக்குது. அப்புறம் ஏன் இதுவரைக்கும் கதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க? அப்போ யாராவது இந்த நாத்திகனுக்கு கேள்வி கேட்டா யாருக்கும் பதில் சொல்ல தெரியறதில்லை.
கண்ணுக்கு எப்படா குழந்தை பிறக்கும் கேட்டா யார் விளக்கம் சொன்னாங்க? ஆனால் தானே ஆண்டாள் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாரு. அதுக்குன்னு ஒரு சாகித்ய அகாடமி ஒருத்தர் வாங்கி வச்சிருக்கிறாரு. இதுக்கு என்ன? எனவே இது மாதிரி ஏன் வருதுன்னா, குழப்பங்கள் தெளிவு இல்லை. வெறும் கதைகளை மட்டுமே படிப்பதனால் எந்த பயனும் கிடையாது. அது வெறும் சரித்திரமாகத்தான் பார்க்கப்படும். ஆனால் அது ஒரு இதிகாசமாக, வாழ்க்கை தத்துவமாக பார்க்கின்ற போதுதான் அவை நமக்கும் வழிகாட்டும். என்றைக்கும் மனித குலத்திற்கு வழிகாட்டும். மதம் கடந்து வழிகாட்டும். இதிகாசங்கள் எதுவுமே இந்து மதத்துக்கு சொந்தம் அல்ல. ஓம் என்ற சொல் இந்து மதத்துக்கு சொந்தம் நினைக்கிறாங்க. எங்க சொந்தம்? ஓ உச்சரிக்காத மனிதன் யார் உலகத்துல? சொல்லுங்க. எம் உச்சரிக்காத மனிதர்கள் யார்? அப்ப எல்லாரும் உச்சரிக்கிறாங்கல்ல. அப்போ ஓம்னு சொன்னா மட்டும் இந்து சொல்லாயிடுமா? அப்போ ஆம் என்பது இறைநிலை, ஓம் என்பது இறைவனை அறிவதற்கான குண்டலி மார்க்கம். இது எதுவுமே மதம் சார்ந்தது கிடையாது. ஆம் என்ற சொல்தான் துவக்கத்தில் இருந்தது. இன்றைக்கும் இலங்கை, சிங்கப்பூர்லாம் பாருங்களேன். இப்ப நாமளே என்ன சொல்றோம்? ஒண்ணு எதாவது கேட்டோம்னா ஆமான்னு சொல்றோம்ல. அப்ப ஆம் என்பது இறைநிலை. ஆமீன், ஆமென், ஆம், ஆமீன், ஆமன். இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம். அப்ப ஆம் என்பது இறைநிலை, ஓம் என்பது அந்த இறைநிலையை அறிவதற்கான பயிற்சி முறை, குண்டலினி யோக முறை. அவ்வளவுதான். இதுல எங்க மதம் வந்தது? அதனால் இது எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமை இருந்தது. ஆனா யாரை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை என்பதனால்தான் நாமே சாந்தி சாந்தின்னு இருந்தது எல்லாம் அமைதி அமைதின்னு மாத்தணும். ஓம் என்பதையே சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டோம். இன்னும் யார் எடுத்து சொல்ல போறாங்க? எல்லோருக்கும் விளக்க வந்த நாமே சமுதாயத்தின் கட்டுப்பாட்டிலே அதை ஒதுக்கி விட்டோமே. யார் சொல்றது? இதெல்லாம் இப்படித்தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் பழைய கதைகள் இதனை திரித்து மாற்றி கூறும் உரத்த குரலில் பேசி உண்மை மறுப்பார்கள். உரத்த குரலில் பேசி உண்மை மறுப்பார்கள். இன்னைக்கு சமுதாயத்திலேயே இப்ப ஒரு சடங்கு நடக்குதுன்னு பாருங்களேன். அங்க யார் சத்தமா பேசுறானோ அவன் சொல்றது அங்க நடக்கும். இங்க வேணா கவனிச்சு பாருங்க. யார் தொண்டை அதிர பேசுறாங்களோ அவன் சொல்றது அங்க செயலாகும். தெரிஞ்சு சொல்றது அங்க ஈடுபடாது. அது மாதிரி இந்த உலகத்துல படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் கருத்தான சபை மீறுமா, படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா? இதுதானே தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இன்று வரைக்கும். அதனால் உரத்த குரலில் பேசி உண்மை மறுப்பார்கள். உயிர் உடலின் தொடர்பறியார். இது யார் மறுப்பாங்க? உயிர் உடலின் தொடர்பு. அதாவது இந்த ஆத்மாவை பற்றி பேசுவாங்க. ஆத்மா அழிவதில்லை, சரி. அது தாய் தந்தை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. யாருக்கு பிறக்கணும் என்பதெல்லாம் அங்க ஒரு இன்டர்வியூ நடக்குமாமா மேல. உடனே ஆத்மா சொல்லுமாமா, நான் இன்னாருக்கு போய் பிறக்கிறேன் அப்படின்னு. உடனே பர்மிஷன் கொடுத்துருவாரு, பிறந்துருமாமா. சரி. அப்புறம் எப்படிங்க ஜனத்தொகை கூடுதுன்னு கேட்டா, அது இந்த விலங்குகள் எல்லாம் பறவைகளா இருக்குல்ல, அதோடைய ஆத்மா பக்குவமாற போது மனுஷனா பிறப்பான். மனுஷனுடைய ஆத்மா பக்குவம் ஆகலைன்னா கழுதைய பிறப்பான். இதை பேசினவரும் அதை கேட்டுட்டு இருந்த 500-600 பேரும் மனித தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான் ஏன் யோசிச்சு பார்க்கல? இல்லையா? பேசினவனும் மனித தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தானே. அப்புறம் என்ன கழுதுக்கா பிறந்தாங்க? அதனால இது இது யாரும் எடுத்து பேசுறதே இல்லை. பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் ஆத்மான்னு சொல்லி ஒரு சத்சங்கம் போயிருந்தேன். அவரு ஒரு அருமையான உதாரணம் சொன்னாரு. பிரம்மா பிறப்பதில்லை, இறப்பதில்லை, சரி. சிவம் பிறப்பதில்லை, இறப்பதில்லை, அதுவும் சரி. விஷ்ணு பிறக்கவில்லை, இறக்கவில்லை, அதுவும் சரி. சரி, துவக்கத்தில் என்ன பண்ணீங்க? ராமனுடைய சிலையை வச்சு பூஜை பண்ணீங்க. அப்ப ராமன் பிறந்தான். ஒரு நாள் சரைவு நதியில முடிந்தான்.
அப்ப பிறப்பு இறப்பு அற்ற தெய்வம் என்று சொன்னால் ராமன் தெய்வமா இல்லையா நீங்க ப்ரூஃப் சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா தெளிவா இருக்குமில்ல, ஏன் சொல்லல? அப்போ பேசுவது என்ன, செய்வது என்ன? சொல் எங்கே, செயல் எங்கே? இது மாதிரி அதுல யாராவது கேட்டாங்களா? கேள்விக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல, கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி கேள்வி கேட்பாங்க? அதனால அதையும் கேட்டுக்கிறாங்க, இதையும் கேட்டுக்கிறாங்க, யோசிக்கிறதே கிடையாது. பிறப்பு இறப்பு அற்ற தெய்வம், ஓகே ரைட், 3 காட்டுனீங்க, ரைட், அக்செப்டட். அப்ப ராமனும் கிருஷ்ணனும் பிறந்தாங்க இருந்தாங்க இல்ல, அவங்க தெய்வமா இல்லையான்னு அதையும் ப்ரூஃப் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல, ஏன் சொல்லல? எனவே இதெல்லாம் மனிதர் முற்றால் இருக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக. கேள்வி கேட்டா மனுஷன் முடிச்சிட்டான்னு அர்த்தம், கேள்வி கேட்கலன்னா முட்டாளா இருக்குன்னு அர்த்தம். அதான் ஒரு அரசியல்வாதி ஒரு தொண்டனை கூப்பிட்டாரு, இந்த இந்த கம்பு இந்த மரம் எத்தனை அடி நீளம் அளந்துட்டு வா. தலைவரை 20 அடி நீளம். சரி, 2 அடி குழி தோண்டி அதை நீ நட்டு அப்படின்னு. அவன் 2 அடி குழி தோண்டினா நட்டான். அப்புறம் எவன்டா உயரம் இருக்கு அப்படின்னு கேட்டார். ஒன்னாவது கிட்டுக்கிட்டு மேலே ஏறினான். அங்கேருந்து ஒரு டேப் விட்டான். தலைவரை 18 அடினா. பக்கத்துல இருந்து நம்ம ஒருத்தர் கேட்டார், ஏங்க 20 அடியில 2 அடி போச்சுன்னா 18 தானே, அது ஏன் போய் மேல இருந்து அளக்குறான்? ஓ சும்மாரியா, அவன் அப்படி இருந்தா தான் நான் அவனுக்கு தலைவனா இருக்க முடியும். இதே மாதிரிதான் மதவாதங்களும். கேள்வி கேட்டு தெளிப்பெற்று விட்டால் அவங்க பதவி காலி ஆயிரும். அதனால இப்படியே இருக்கணும், என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு இருக்கணும். அப்பதான் அரசியலும் நடக்கும், கடவுள் வியாபாரம் நடக்கும். இது இன்னும் தொடருது, என்னைக்கு விடிய போதோ தெரியல. எனவே உயிர் உடலின் தொடர்பு அறியாதவர்கள் இதெல்லாம் மறுத்து பேசிக் கொண்டிருப்பார்கள். உன்னுள் ஆய்ந்து தேர்வேர். இந்த வியாபாரத்துல நாம சிக்கணுமா? இந்த வியாபாரத்துல நாம சிக்கணுமா? அன்னதானத்துக்கு நன்கொடை, கோயில் விசேஷத்துக்கு நன்கொடை. இப்போ நான் சொன்னேன், ஏப்பா அன்னதானம் பண்ற, உங்ககிட்ட காசுக்கு பண்ண வேண்டியது தானே, அதுக்கு நீ பிச்சை எடுக்கிற எல்லாத்துக்கிட்டையும். என்னங்க கோயில் விசேஷத்துக்கு தர மாட்டீங்களா? கோயில் விசேஷம் என்று யார் பண்ண சொன்னோன்னு? அன்னதானம் நம்ம கிட்ட இருந்தா சேருக்கு பேர் அன்னதானம். நீ எதுக்கு பிச்சை எடுக்கிற? ஒவ்வொரு வீட்டுக்கா நன்கொடைன்னு சொல்லி பிச்சை எடுக்கிற? பிச்சை எடுத்து யார் நன்கொடைப்பா? அன்னதானம் பண்ண சொன்னாங்க. இன்னும் வர்றவங்க எல்லாம் சோத்துக்கு எல்லாமே வர்றாங்க. ஒரு மாதிரி கும்பகோணத்துல இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதாவது ஒரு நம்ம டிபார்ட்மெண்ட் போக்குவரத்துல ஒரு பேருந்து 750 ரூபா டிக்கெட் கொடுத்தீங்கன்னா 9 கிரகங்களுடைய கோயில்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டி கொண்டு விட்டுருவாங்க. 750 ரூபா. அது இடையில ஒருத்தன் கைடுன்னு உள்ள வந்தான். அவன் தன்னை பத்தி பெருமையை பேசிக்கிட்டான். ஓகே ரைட்டு, முதல்ல சந்திர ஸ்தலத்துக்கு போறோம், சந்திரனுக்கு 29 பொண்டாட்டி, அதுல 2 பொண்டாட்டி தான் பிடிக்கும், மற்ற 27 பொண்டாட்டி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யார் நன்கொடை தர்றீங்கன்னு கேட்டான். இதெல்லாம் அந்த இதுலயே இன்க்ளூடட், 750 ரூபாயில் இதெல்லாம் இன்க்ளூடட். அதை சில பேர் கை தூக்குனாங்க. அப்புறம் லஞ்சுக்கு, ஈவினிங் காசுக்கு எல்லாத்துக்கும் ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டான். நான் உடனே ஏஞ்சி கேட்டேன், 750 ரூபா கொடுத்து வரோம், யாரும் சோத்துக்கு இல்லாம இல்லை, நீ எதுக்கு எங்களுக்காக பிச்சை எடுக்கிற? நாங்கள் கேட்டோம்மா பிரேக்ஃபாஸ்ட்டு கண்ணன் கூட கையிலன்னு. இல்லை, அது முதல்லயே அரேஞ்ச் பண்ணினாங்க. அரேஞ்ச் பண்ணினா இப்போ நான் சொல்கிறேன், நீ அடுத்ததில் வாங்க மாட்டியா அப்படின்னு ஓப்பனாக அன்னைக்கு பஸ்லேயே பேசினேன். ஆனால் எல்லாரும் போய் தின்ட்டு போனாங்க. நாங்கள் 10 பேர் மட்டும்தான் காசு கொடுத்து சாப்பிட்ட வச்சுங்களேன். அப்புறம் உள்ளே போன பிறகு படித்தேன், ஆமாம் சந்தைக்கு 29 பொண்டாட்டின்னு எங்கே பார்த்தீங்க? எவனோ சொன்னா சரி ஓகே, அதில் அர்த்தம் இருக்குது, உனக்கு புரியாது. இல்லை அப்படின்னு கை எடுத்துக்க முடியும். பேசலைங்க. நீ பேசலையோ உனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் கேளு. ஆனால் கேட்கலையாவன், அப்போ நீயும் தெரிஞ்சுக்க மாட்டேன், கேட்கறதுக்கு தயாரே இல்லை, இப்படியோ சொல்லிடுச்சு. அப்படின்னு ஏன் கிண்டல் பண்ண மாட்டாங்க? இன்னைக்கு எல்லாம் சந்திரன டெரஸ்க்கு இதில் பார்க்குறாங்க. இதில் நீ இன்னும் சந்தைக்கு 29 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி பிடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாக்கி அவன் கிண்டல். இது மாதிரி மறுபடியும் பேசினேன்னு பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் பேசவே இல்லை. மற்ற ஸ்தலங்களுக்கெல்லாம்
சூரிய பவன் கோயிலுக்கு போகிறோம், நான் போக வேண்டாம். இது நிச்சயம் நடக்கல. எனக்கு அன்னைக்கு அவளுடைய கற்பனைகளையும் கதைகளையும் நான் கேட்க முடியல. அதுவும் அந்த பிச்சை எடுத்தான் பாருங்க. 750 டிக்கெட் கூட வர வேணும், காசு இல்லாமே வர்றாங்க. இதில் போய் நான் கூட இதில் என்னன்னு டீல் கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு தனியாக அங்கங்கே கேன்டீன் இருக்குங்க. இவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அந்த பணத்தை இவன் லாவிடுவான். ஏன்னா பில் போட்டுருவானுல்ல, இதெல்லாம் அதில் இன்க்ளூடட், 750 ரூபாய் இன்க்ளூடட். இப்படி கும்பகோணத்தையே மாற்றி வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். எங்கே போனாலும் குருக்களை என்ன இந்த பேட்ச் சரியில்லை, கை நீட்ட மாட்டேன்றாங்கன்றாங்க. என்ன ஒரு பிச்சைக்காரத்தனம். எங்கே போன குருக்கள் சொல்ற நான் காதால கேட்டேன், என்ன இந்த பேட்ச் சரியில்லையே, எவனும் கை நீட்ட மாட்டேன்றான் அப்படின்றாரு. என்ன வியாபாரம் இது, என்ன வியாபாரம்? நீ போயிட்டு எனக்கு ஏண்டா வந்தோம், நான் இப்போ இனிமேல் கும்பகோணம் பக்கமே வரமாட்டேன்ட்டு. இப்படி இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படின்னா, இதை எதிர்த்து பேசுவதற்கு என்ன வேணும்? உன்னுள் ஆய்ந்து தேர்வேறு. தெளிவாக இருப்பதனால ஒரு வரமும் கிடையாது, ஒரு சாபமும் கிடையாதுங்க. துணிந்து பேசும், அஞ்சுவதே துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம். அதனால் தத்துவத்திலே தெளிவு வந்தால் நமக்கு துணிவு தானா வரும். தெளிவு இல்லைன்னா இந்த கூட்டத்தோடு அடங்கித்தான் போகும், எதிர்த்து பேச துணிவு வராது. அதனால் இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு என்ன, வாழ்க்கையிலேயே அதை பின்பற்றுவது நம் கடமை. அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செய்மடு தலைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருமையான கவி, ஆழ்ந்த விளக்கம், சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் தன்மை, சிறப்பு ஐயா. மிகச் சிறப்பாக மகான் கவிகளுக்கு தொடர்ந்து சீராக விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். ஐயா நான் பாட்டுங்களா? ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. சூரிய ஜெயமணி காட்டுல வெங்காயம் வச்சுட்டு இருக்காங்க ஐயா, அதனால பாட முடியாதுங்க ஐயா. சுகந்தி பாட சொல்லுங்க ஐயா. சுகந்தி நான் பாடு. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை,
மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்திவ் உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்திவ் உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருள் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.